சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா விமரிசையாக நடைபெற்றது. டாக்டர் ஹெட்கேவார் சமாராக் சபை சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் தலைமையிலும், திருக்குளத்தார் பேரவை ஒருங்கிணைப்பாளர் பேரருளாளன் முன்னிலையிலும் இந்த விழா நடைபெற்றது. இதில் சமூக நலனுக்காக பணியாற்றிய ஸ்ரீ சிவலோக தேசிகர் சுவாமிகள், விமல் ஐயா சுவாமிகள், பி. லோகேஷ், ஆ. முருகானந்தம், டி. திருநாவுக்கரசு, ஆர். ராஜேந்திர பிரசாத், எல். பூவரசன் ஆகியோருக்கு சமூக நல்லிணக்க விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வட தமிழகம் RSS மாநில அமைப்பாளர் பிரசோபகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன், அண்ணல் அம்பேத்கருக்கு தற்போது உள்ள தலைமுறை மட்டுமின்றி வருங்கால தலைமுறையினரும் நன்றி கடன் பட்டவர்கள் என கூறினார். அனைத்து சமூகங்களும் ஒன்றாக இருந்தால் நாம் உயர்வடையலாம். பாபா சாஹேப் அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதற்கு எல்லா மக்களுக்கும் உரிமை இருப்பது போல் இந்துக்களுக்கும், உயர் வகுப்பு இந்துக்களுக்கும், கீழ் வகுப்பு இந்துக்களுக்கும், உலக மக்களுக்கும் உரிமை உண்டு என்று எவ்வளவு தீர்க்க தரிசனமாக இந்தியாவை கட்டமைத்திருக்கிறார். அதற்காக நாம் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களில் இனிவரும் சமூக மக்கள் அனைவரும் அவரை பாராட்ட மட்டுமல்ல, அவருக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டவர்கள். தொடர்ந்து உரையாற்றிய வட தமிழக RSS மாநில அமைப்பாளர் பிரசோபகுமார், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அம்பேத்கரின் எண்ணம்தான் RSS இயக்கத்தின் எண்ணமும் என்று கூறினார். அம்பேத்கர் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் மாதிரி ஆயிரக்கணக்கில் எவருடைய இன்ஸ்பிரேஷன், சாமி சகஜானந்தரோட இன்ஸ்பிரேஷன் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆகையினால டாக்டர் ஹெட்கேவருக்கும் சங்கத்துக்கும், சங்கத்தினுடைய செயல்பாடுகளும், சங்கத்தினுடைய திட்டங்களும், சங்கம் ஏன் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து நாம் எல்லாம் சகோதரர்கள், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாக்க வேண்டும். இது சங்கத்தினுடைய கற்பனை. பாபா சாஹிப்பினுடைய கற்பனை என்ன என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். ஆகையினால பாபா சாஹிப்பினுடைய என்ன லட்சியமோ அதுதான் RSS லட்சியம்.